இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லுவேன். அதாவது இதோட ஹெட்டிங் என்னன்னா, "ஹவ் டு கோப் அப் வித் த ஆங்ஸைட்டி ஆஃப் யுவர் கேன்சர் டயக்னோசிஸ்." அதாவது உங்களுக்கு கேன்சர்னு டயக்னோஸ் ஆன உடனே உங்களுக்கு மனசளவில் ஏற்படக்கூடிய ஆங்ஸைட்டியை பற்றின ஒரு வீடியோ. வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். என்னோட ப்ராக்டிஸில் நான் பிக்கெஸ்ட் சேலஞ்சுன்னு சொல்லக்கூடிய டைம் என்னன்னா, பேஷண்ட்டுக்கும் மற்றும் அவங்களோட ஃபேமிலிக்கும் இந்த கேன்சரோட டயக்னோசிஸ் மற்றும் ஸ்டேஜை ஃபஸ்ட் டைம் சொல்லக்கூடிய அந்த தருணத்தை தான் சொல்லுவேன். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பேஷண்ட்டுக்கும் மற்றும் அவங்களோட ஃபேமிலிக்கும் பல வகையான ஆங்ஸைட்டியையும் பல வகையான கொஷன்ஸையும் ஏற்படுத்தக்கூடிய மொமெண்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த ஆங்ஸைட்டினால அவங்களுக்கு பல வகையான சிம்டம்ஸை ஏற்படுத்தும். அதாவது படபடப்பாக இருக்கிற மாதிரி தோணலாம், மூச்சு அடைக்கிற மாதிரி தோணும், சில பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கும். இந்த டயக்னோசிஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு மைண்டே ஓடலைன்னு சொல்லுவாங்க. இந்த வகையான சிம்டம்ஸ் ஏற்படும் போது அதிலிருந்து நீங்கள் எப்படி வெளியேறலாம்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஆங்ஸைட்டிக்கான ட்ரிகர்ஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் அண்ட் மெயின் ட்ரிகர் என்னன்னா, அந்த கேன்சர்ன்ற சொல்லக்கூடிய டயக்னோசிஸே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிகராக அமையும். இந்த கேன்சர்னு சொன்ன உடனே பேஷண்ட்டுக்கும் மற்றும் அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்க மைண்டில் பல வகையான கொஷின்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த கேன்சர்ன்றது ஏன் எனக்கு வந்துச்சு, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அடுத்து இந்த கேன்சரை பற்றி மற்றும் அதோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி பல வகையான டவுட்ஸ் ஏற்படும். இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், அதனால் அவங்க பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வகையான ஆங்ஸைட்டியை உண்டாக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் காமனாக இந்த கேன்சரில் வரக்கூடிய அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்னன்னா, அதுக்கு அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ். இதுக்கு எவ்வளவு செலவாகும், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா இல்லையா, க்யூர் ஆனதுக்கப்புறம் டிசீஸ் மறுபடியும் வருமா, ரிக்கரன்ஸ் சான்சஸ் என்ன, இந்த வகையான பல வகையான கொஷின்ஸ் பேஷண்ட்டுக்கான ஆங்ஸைட்டியை உண்டாக்கும். இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ஆயிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் காமனாக இந்த ஆங்ஸைட்டி உண்டாகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா, அவங்களுக்கு பல வகையான கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சர்ஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியாமல் இருக்கும். பேஷண்ட்ஸும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ஓப்பனாக உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட எங்களோட இந்த வீடியோஸை எவ்ரி வெனஸ்டே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு இருக்க டவுட்ஸை நீங்கள் குறைச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் முடிஞ்சால் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸை நம்ம கேன்சர் சர்வைவர்ஸ் மற்றும் சில ஹெல்ப் குரூப்பை மீட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த பேஷண்ட்ஸ் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இவ்வளோ நாளாக நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக அமையும். அடுத்து இந்த மாதிரி ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு சில வகையான டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸை சொல்லிக் கொடுப்போம். அதாவது மூச்சை ஆழமாக இழுத்து விடுறது மூலமாக அவங்க மைண்டை அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். இது தவிர்த்து மெடிடேஷன் மற்றும் யோகா மூலமாக கூட உங்களோட ஆங்ஸைட்டியை நீங்கள் குறைச்சிக்கலாம். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, உங்களோட இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷனில் உங்கள் மைண்டை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது மூலமாக உங்கள் மைண்டை நீங்கள் பிஸியாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். புக் ரீடிங் பிடிக்கும்னா புக் ரீடிங் பண்ணலாம். ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் நெகட்டிவ் தாட்ஸில் இன்வால்வ் ஆகாமல் அது பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் குறையலைன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பை நாடுறதுல தப்பு கிடையாது. அதை வந்துட்டு நம்ம கவுன்சிலிங் செஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த கவுன்சிலிங் எடுக்கிறது மூலமாக அவங்க உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை போக்கிட்டு நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோட இந்த ட்ரீட்மெண்ட்டை அணுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டியை முற்றிலுமாக நீங்கள் போக்கிக்கலாம். உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் மற்றும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் அவுட்கம்மை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாதிக்கும். உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மற்றும் பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஆங்ஸைட்டியை குறைச்சிட்டு பாசிட்டிவ் தாட்டோட உங்களோட ட்ரீட்மெண்ட்டை அணுகலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.